விராட் கோலி மறுபடியும் பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாடி அவுட் ஆனாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் பண்ற மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு மாறுவாங்க. ஓகே, நான் அது டெண்டுல்கரை பார்த்திருக்கேன் அந்த வகையில. ஓகே, பட் விராட் கோலி கிட்ட இருந்து நம்ம அதை பார்க்க முடிய மாட்டேங்குது. அவர் அடமெண்டா இல்ல, நான் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால நான் அப்படிதான் ஆடுவேன், அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆடுறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதனால என்னதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் பாதிப்படையல, என்டையர் டீமுக்கும் பாதிப்படையுது. மேட்சோட சிச்சுவேஷனே மாறுது. அவர் அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அவுட் ஆறதும் சரி, அவர் அவுட் ஆற அந்த டைமிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா காமனா நடந்துட்டு இருக்கு. அவர் ஒரு முறையும் டீக்கு முன்னாடி, லஞ்சுக்கு முன்னாடி, டே முடியறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் பால் ஆஃப் த டே, இப்படிதான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அவுட் ஆறாரு. சோ அது ஒரு விஷயம். அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா ரொம்ப மைண்ட்ஃபுல்லா இருக்கணும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் எவ்வளவு முறை இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். சோ இது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு வருஷம் ஃபார்ம்ல இல்ல, 2 வருஷம் ஃபார்ம்ல இல்லைன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட வந்து 4-5 இயர்ஸா டெஸ்ட் கிரிக்கெட்ல நீங்க அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கீங்க, எப்பயாவது ரன் அடிக்கிறீங்க, நான் மறுபடியும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இப்படிதான் அவுட் ஆவேன், தப்பான டைமிங்ல அவுட் ஆவேன் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சொல்றதுக்கு என்னன்னு புரியல.